பிரைஸ் தி லார்ட். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற. தொடர்ந்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். நாம் இதை நம்மளுடைய ஃப்ரீ டைமில் இதை கேட்டுட்டு நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். தொடர்ந்து ஜெபித்து விட்டு இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நாங்கள் பரதேசி, உமது கற்பனைகளை எங்களுக்கு மறையாதையும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவரும். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து வருகிறோம். 14வது அதிகாரம் வரைக்கும் முடித்துவிட்டு 15வது அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 15 அதிகாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். இந்த 2 வகையில் என்னென்னா, இப்போ அந்தியோகியா, சிலிசியா, தெர்பே, லிஸ்திரியா இந்த பகுதிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 2 பயணங்களை பர்னபா பவுல் செய்து என்ன பண்ணுறாங்க, வேத அறிவுகளை எல்லாருக்கும் கொடுத்து பிரசங்கத்தை கொடுத்து அநேகர் ரட்சிக்கப்படுகிறத நாம் பார்த்தோம். இந்த 15 அதிகாரம் தொடங்கும்போது முதல் வசனம் சொல்லுகிறது, சிலர் யூதியாவிலிருந்து வந்து மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லி நீங்கள் விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி விருத்த சேதனம் செய்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பர்னபா பவுல் இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் நடக்குது, அங்கே தர்க்கம் நடக்குது. உடனே அங்கே ஒரு முடிவு எடுக்கப்படுது. சரிப்பா, இதை நம்ம என்ன பண்ணலாம், எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள்கிட்டத்தில் இதை கொண்டு போகலாம், அவங்க என்ன சொல்லி முடிவெடுக்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க எல்லாம் போகிறாங்க. போயிட்டு அவங்க பேச்சு நடக்குது. அவர்கள் எருசலேமுக்கு அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பேதுரு, பல தர்க்கங்கள் அங்கே நடந்தபடினால பேதுரு என்ன பண்ணுறாரு, எழும்பி நின்று பேசுகிறாரு. எழும்பி நின்று என்ன பேசுகிறாரு, கொர்நேலி வீட்டில் என்ன நடந்துச்சுன்றத மனதில் வைத்தவரை அங்கே பேசுகிறாரு. முக்கியமான 3 வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அது புரியும். பாருங்கள், 15வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பாருங்க, நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவங்களுக்கும் பரிசுத்த ஆவியை தந்தாரு அப்படின்றதையும். 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். பார்த்தீங்களா, இருதயங்களை அவர் எப்படி சுத்தமாக்குனாரு, விசுவாசத்தினால சுத்தமாக்குனார், கிரியையினால இல்லை. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு சுத்திகரிப்பு முறைகள் லேவியராகமம் படித்து பார்த்தா தலையே சுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு சுத்திகரிப்புகள், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலின்னு சொல்லிட்டு பல பலிகள் இருக்குது. இப்போ நம்மளால் சுமக்க முடியாத அந்த நுகத்தை மற்றவங்க மேலே நம்ம கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ பேதுரு பேசுகிறாரு. பேசின உடனே திரும்பவும் பர்னபா பவுல் எழும்பி புறஜாதியர்கள் மத்தியில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகின ஆறுதலையும் பற்றி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதையெல்லாம் பேசுனதை கேட்ட யாக்கோபு இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. யாக்கோபு பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த யாக்கோபு இந்த எந்த யாக்கோபுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் யாக்கோபு சிறையில் என்ன பண்ணிட்டாங்க, மறிக்க வச்சுட்டாங்க. இப்போ இங்கே ஒரு யாக்கோபு இருக்காரு. இந்த யாக்கோபு இப்போ என்ன பேசுகிறாரு பாருங்க. அவர் என்ன பேசுகிறாருன்றத முதல்ல என்ன அவர் சொல்ல வர்றாரு, முதல் பாயிண்ட்டு, பழைய ஏற்பாட்டில் இதுக்கான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் புற மனுஷர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திரும்பவும் தனக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுவார் அப்படின்றத பேசுகிறாரு. 2வது விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் அவங்க செய்யாதபடிக்கு நம்ம ஒரு நிருபத்தை எழுதுவோம் அப்படின்னு
சொல்றேன். இப்ப அந்த குறிப்பிட்ட காரியம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 20வது வசனம் பாருங்க. "விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளும், வேசித்தனத்திற்கும், நெருக்குண்டு செத்ததற்கும், இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்றும் நான் தீர்மானித்திருக்கிறேன்." பாருங்க, இது எவ்வளோ நல்ல விஷயம். முழு ஆகமங்கள்ல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எழுதி இங்க காட்டுறாரு. விக்கிரகங்களுக்கு படைச்சது, விக்கிரகங்களுக்கு தள்ளி இருக்கிறது, வேசித்தனத்திற்கு தள்ளி இருக்கிறது, நெருகுண்டு செத்ததற்கு தள்ளி இருக்கிறதுன்னு ஒரு 4 விஷயத்த மட்டும் என்ன பண்றாரு, எடுத்து நம்ம எழுதி அவங்களுக்கு என்ன பண்ணலாம், குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முடிவு எடுத்திருக்காங்க. பாருங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆனப்ப நான் எங்க அம்மா வீட்ல இருந்தேன். எங்க அம்மா வந்து நாங்க ஹிந்துஸ்லேருந்து தானே வந்தோம். ஸோ எங்க அம்மா வந்து அவங்களுடைய கடவுளுக்கு படைச்சு சாப்பாடு வச்சிருந்தாங்க. நான் என்னுடைய எங்க வீட்ல இருந்த பாத்திரத்தில சமைச்ச சாப்பாட எடுத்து சாப்பிட்டேன். நான் எனக்கு இது வேணாம், நீங்க சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்க, இப்ப எங்க அம்மா வந்து ஆண்டவருடைய அன்ப அறியாதவங்க. இப்ப நானு எல்லாத்துலயும் தண்ணி தெளிச்சு, இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? நாம எந்த தேசத்துல இருக்கோன்றத நாம அறிந்து செயல்பட வேணும். படைச்சது எனக்கு வேணாம். ஆனா பாத்திரத்துல இருக்கிறத நான் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். இல்லையா? அப்ப நாம நாம இருக்கிற பந்து ஜனங்கள் எல்லாம் வந்து பிற மதத்தார், பிற ஜனத்தார். அப்ப நாம வந்து எல்லாரையும் ஒதுக்குனா கிறிஸ்துவுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும், இல்லையா? படைச்ச உணவ சாப்பிட தேவையில்ல. ஆனா கடையிலேருந்து அவங்க வாங்கி குடுக்குறத என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். சாப்பிட விருப்பம் இல்லையா, அவங்கள்ட்ட சொல்ல தேவையில்ல. வாங்கிட்டு நீங்க தூர கூட வீசிடுங்க. ஆனா நீங்க வாங்காம இருக்கும்போது, கிறிஸ்துவோடைய அன்ப அவங்களால ருசிக்க முடியாது இல்லையா? இந்த விஷயத்த நம்ம புரிந்து செயல்பட வேணும். ஓகே, இப்ப இவங்க லெட்டர்லாம் எழுதியாச்சு. இப்ப இந்த பயணத்துல யார் யார் இருக்காங்க? பர்னபா, பவுல், அது மட்டுமல்ல பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும், சீலாவும். இந்த பர்சபா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில யூதாஸ் காரியத்தோடைய இடத்துல வரதுக்காக 2 பேருக்கு சீட்டு போட்டாங்க. ஒண்ணு மத்தியா, ஒண்ணு பர்சபா. மத்தியா மேல சீட்டு விழுந்தது. அதனாட்டி பர்சபா ஊழியத்தில செயல்படலன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த இடத்துல பர்சபாவ என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு அப்போஸ்தலர்கள் அனுப்புறாங்க. 32வது வசனம் அவங்கள குறித்து என்ன சொல்லுது, யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளா இருந்தபடியினால. பாருங்க, தீர்க்கதரிசிகள் அவங்க. அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரு, எடுத்து பயன்படுத்துறாரு. அப்போஸ்தலர்கள் இப்ப அனுப்புறாங்க. இப்ப இவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தாங்களே, அந்தியோகியா, தெர்பை, லிஸ்திரா, பம்பிலியா, பெர்கே, இப்படி பல பட்டணங்கள்ல ஆண்டவர பத்தி சொன்னாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு போய் இந்த நிருபத்தெல்லாம் நீங்க எதுக்கு உங்கள விலக்கி காத்துக்கொள்ள வேணும்? பழைய ஏற்பாடுல இருக்கிற, ஆகமங்கள்ல இருக்கிற சுத்திகரிப்பின் முறைமைகளுக்கு நீங்க அத கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. விக்கிரகத்துக்கும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதற்கும், வேசித்தனத்திற்கும், நொறுங்குண்டு செத்ததுக்கும், அதுக்கப்புறம் அ அதுக்கப்புறம் ரத்தத்திற்கும் நீங்க என்ன பண்ணணும்? தூரம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப பாருங்க, எவ்வளோ அழகா ஞானமா பரிசுத்த ஆவியானவர் அவங்கள எடுத்து பயன்படுத்துறாங்க. இப்படி சீஷர்கள் வந்து என்ன பண்ணாங்க? போய் திடப்படுத்தி சபைகள என்ன பண்ணாங்க? சந்தோஷத்தினாலும் திடப்படுத்தி அவங்கள என்ன பண்ணாங்க? உற்சாகப்படுத்துனாங்க. இப்ப அடுத்த பகுதி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பவுலும், பர்னபா, மாற்கு, பர்சபா என்னும் யூதா, சீலா இத்தன பேர் இருக்காங்க. இப்ப பர்னபா என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பர்னபாஸ் வந்து நம்ம 4ஆம் அதிகாரத்தில பார்த்தோம். ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டவர். இந்த பர்னபா வந்து பார்த்தீங்கன்னா, கொலேஷியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில அ பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க் என்னும் யோவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப சில ப ஆங்கில வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் சன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா கிரேக்க மொழியில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அனிப்சியஸ் ஆ அனிப்சியஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அனப்சியஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் கசின், இனத்தான், எங்க சொந்தக்கார பையன் அப்படின்றது தான் அர்த்தம்.
அடல்ப் அப்படின்னா தான் சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேக்க மொழியில என்ன எழுதியிருக்குன்னா, அனப்சியஸ் தான் எழுதியிருக்கு. ஸோ கசின் இனத்தான். நம்ம அந்த அந்த ஆங்கில வேதத்தில என்ன எழுதியிருக்குன்னா, சிஸ்டர் ஆஃப் சன்னுன்னு எழுதியிருக்கு. நம்ம என்ஐவி மற்ற கிரேக்க மொழியில நீங்க பார்த்தீங்கன்னா, கசின் தான் எழுதியிருக்கு. இப்போ நம்ம புதிய ஏற்பாடு கூட கிரேக்க மொழியிலிருந்து டைரக்ட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி. ஸோ இனத்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இந்த பர்னபா இப்போ என்ன பண்ணுறாரு, மார்க்கையும் நம்ம கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பவுல் என்ன சொல்கிறாரு, பம்பிலியா நாட்டில் அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, அவன் கொஞ்சம் பலவீனம் உள்ளவன், நம்ம போகிற இடத்துல பலவீனம் அடைஞ்சிருவான், பின்னடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே ஒரு பெரிய ஆர்குமெண்ட், பெரிய சண்டை நடக்குது. சண்டை நடந்ததும் பர்னபா மார்க்கை கூப்பிட்டுக்கிட்டு சீப்புரு தீவுக்கு போயிட்டார். பாருங்கள், சொ பர்னபாவுடைய சொந்த ஊர் என்னன்னு நம்ம பார்த்தா சீப்புரு தீவு. இப்போ பர்னபாவும் மார்க்கும் என்ன பண்ணுறாரு, சீப்புரு தீவுக்கு போயிட்டாங்க. இப்போ இது தேவனால் அனுமதிக்கப்படலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே வந்து பர்னபா மார்க் மேலே தவறு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க தவறு செய்யலை அப்படின்னு சொன்னால் இவங்க எங்கே வந்திருக்கணும், எருசலேமுக்கு அப்போஸ்தலர்களிடத்துல வந்திருக்கணும். ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம இப்படி நடந்தாலும் தேவன் கைவிடாமல் அவங்கள திரும்பவும் கொண்டு வந்து ஊழியத்தில் பயன்படுத்தினதை நம்ம பல நிருபங்கள் வழியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஈவன் மார்க் வந்து பேதுருவோடையும் கூட பவுலோடையும் கூட உடன் ஊழியராக இருந்ததை நம்ம நிருபங்களில் நம்ம படிக்க முடியும். தொடர்ந்து நாம் அதை அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் இல்லையா. இப்போ கடும் கோபம் உண்டானபடினால பர்னபா எங்கே போயிட்டாரு, மார்க்கை கூப்பிட்டுட்டு சீப்புரு தீவுக்கு போயிட்டாரு. பவுல் வந்து சீலாவை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர்களிடத்துல போய் ஒப்பு கொடுக்கப்பட்டு கிருபினால் திரும்பவும் ஊழியத்துக்கு எங்கே அனுப்பப்படுறாங்க, சீரியாவிலும் சிலிசியாவிலும் சபைகளை திடப்படுத்தும்படிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. பாருங்கள், தேவ ஊழியம் தடைபடாதபடிக்கு பவுல் சீலாவை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு சீரியா சிலிசியா நாட்டுக்கு. பர்னபா மார்க் சீப்புரு தீவுக்கு இல்லையா. நாம் செயல்படுறது கிறிஸ்துவுக்காக அப்படின்றதுல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து போக கூடாது. சில சபைகளில் எல்லாத்துலேயும் சொந்தக்காரங்க, என் பிள்ளைங்க எல்லாத்துலேயும் அவங்க பிள்ளைங்க தான் இருப்பாங்க. பிள்ளைங்க இருக்கிறது தப்பு இல்லை. நான் அந்த பிள்ளைங்க சபை மக்களை எடுத்து பயன்படுத்த வேண்டியது தான் முக்கியம். சபையில் வில்லிங்காக யார் இருக்காங்க, சபைக்குள்ளே வில்லிங்காக யார் இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதனாட்டி சில இடங்களில் பார்த்துருக்கேன், இந்த ஊழியக்காரங்க தான் வரணும், இவன் என் அக்கா பையன், இவன் என் மனைவியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஊழியங்களில் சொந்தக்காரங்களை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, குவிச்சிருவாங்க. ஆனால் வேதத்தில் நம்ம அப்போஸ்தலர் நிருபங்களில் பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் கை வைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஊழியத்தில் செயல்பட்டாங்க. அதனாட்டி தான் ஊழியம் பெருகுச்சு. சொந்தக்காரனையும் நமக்கு பிடிச்சவங்கெல்லாம் ஊழியத்தில் கொண்டு வந்து வச்ச, அழைப்பு இல்லாதவர்களை கொண்டு வந்து வச்சாங்க, என்ன ஆகும், பிரச்சனைகளும் சண்டைகளும் தான் நடக்கும். அதனாட்டி இந்த ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தர் யாரை செயல்படுத்த நினைக்கிறாரோ அவங்கள தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அதை எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது. ஊழியம் கர்த்தருடையது, அவர் தான் டிசிஷன் மேக்கராக இருக்கணும். நாம் டிசிஷன் எடுத்துகிட்டு அந்த டிசிஷன் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குன்னு நம்ம மற்றவங்களை நம்ப வச்சுட்டு இருந்தோன்னா அது தேவனுக்கு விரோதமான பாவம். இன்றைக்கி சபைகளில் பிரச்சனை வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க, எனக்கு பிடிச்ச நபர்களை, என் சொந்தக்காரர்களை, என் உறவினர்களை நான் திணிக்கிறது தான். அழைப்பில்லாதவளை கொண்டு வந்து ஊழியத்தில் திணிச்சு முறுமுறுப்பாகி வாக்குவாதம் ஆகி சபை பிரிவினை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இந்த வேத பகுதிகளில் நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தல ஊழியம் எவ்வளவாய் பெருகி தேசங்கள் எங்கும் போணுச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தது தான். ஸோ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். ஆண்டவர் எவ்வளவு தான் நடந்தாலும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் நம்மளால் செயல்பட முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கு, இந்த அதிகாரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். இயேசு நாமத்தினால இந்த அதிகாரத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமென்.